ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான ஹலோ மம்மி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற வீட்டில் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டோட மாப்பிளையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சரின்னு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. ஹீரோனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது ஹீரோனோட வீட்டில் பேய் இருக்குது, அதுவும் நம்ம ஹீரோனுடைய அம்மா பேய் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. இது ஒரு ஃபீல் குட் காமெடி பேய் படம் அப்படின்றதுனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. அது ஒரு இரவு நேரங்க. அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பார்க்கிறதுக்கு மந்திரவாதி மாதிரி இருக்கிறாங்க. அவங்க முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோனோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஹீரோனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோன் கிட்ட வரும்போது ஹீரோனை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அந்த ரெண்டு பேர்த்தையுமே அட்டாக் பண்ணி பறக்க விட்டுருது. ஹீரோனை அட்டாக் பண்ண வந்தவங்களை கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அட்டாக் பண்ணதை நம்ம ஹீரோனும் கண்கூடா பாக்குறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியை பத்தி ஆல்ரெடி நம்ம ஹீரோனுக்கு தெரியும் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அங்க கட் பண்ணா ஒரு மந்திரவாதியை காட்டுறாங்க. இந்த ஆன்மா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆன்மாவா மாறிடுச்சு. ஆனாலும் நான் விட போறது கிடையாது. இந்த ஒரு ஆன்மானால மட்டும்தான் என்னுடைய சக்தியை பெருசு பண்ண முடியும். அதனால இந்த ஆன்மாவை நான் பிடிச்சே தீர்வேன். இந்த ஆன்மாவை பிடிக்கிறதுக்கு வேற எதனா வழி இருக்குதா அப்படின்றதையும் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். ஹலோ மம்மி, உன்னை தேடி நான் சீக்கிரம் வருவேன் அப்படின்னு இந்த மந்திரவாதி ஒரு சேலஞ்சை விடுறாங்க. அங்கதான் இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு பாரை காட்டுறாங்க. அந்த பார்ல ஒரு கான்ட்ராக்ட் ரவுடி அவனோட வேலையை முடிச்சு தரதுக்கு ஒருத்தங்கிட்ட பணம் கேட்டு இருந்திருக்கான். அந்த நபரும் பணம் கொண்டாந்து கொடுத்திருந்திருக்கான். ஆனா அந்த பணம் கம்மியா இருக்குது அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் ரவுடி குரூப்பும் அந்த நபரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோடைய பீர் பாட்டில் தட்டி விட்டு பீர் சிந்திடுது. கடுப்பான ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் ரவுடி கிட்ட வந்து, உங்களால தான் என்னோட பீர் சிந்துச்சு, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. இதே பிராண்டு இதே குவான்டிட்டியில எனக்கு பீர் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க, நான் வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு, நீ ஆர்டர் போடுறதுனாலலாம் நான் வாங்கி தரல, சில் பண்றதுக்காக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்ப நானும் உங்க ஐஸ்கிரீமை சில் பண்ணிடுறேன் அப்படின்னு மிச்ச மீதி இருக்கக்கூடிய பீரை அந்த ரவுடியோட கிளாஸ்ல ஐஸ்கிரீம் இருந்திருக்கு அந்த ஐஸ்கிரீம்குள்ள ஊத்தி விட்டாருங்க. இதுல கடுப்பான அந்த கான்ட்ராக்ட் ரவுடி ஹீரோவை பலார்னு ஒரு அறவுட, ஹீரோ பதிலுக்கு பலார்னு ஒரு அறவுட, வெளிநாடுகள்ல ஒருத்தனை அரைஞ்சிக்கக்கூடிய போட்டி நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த ரவுடியும் மாத்தி மாத்தி அரைஞ்சுக்கிறாங்க. அந்த ரவுடி பைய கொஞ்சம் பலசாலி அப்படின்றதுனால ஹீரோனால அடிதாங்க முடியலங்க. அதனால ஃபவுல் பிளே பண்ணிடுறாரு. அங்க இருக்கிற பீர் பாட்டில் எடுத்து அந்த ரவுடியோட மண்டையிலேயே உடைச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறாருங்க. ஹீரோ பார்ல பண்ண பிரச்சனையின் காரணமாக பாரோட சேல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால நீங்க தான் அதுக்கு இழப்பீடு தரணும் அப்படின்னு பார்ல இருந்து ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து பணம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஹீரோடைய அம்மா ஃபாதர் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் ஹீரோட அப்பா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு, இப்ப அவர் நிறுத்திட்டாரு, இப்ப இவன் ஆரம்பிச்சிட்டான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா தங்கச்சி புருஷனை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. நேத்து ராத்திரி ஹீரோ ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்துட்டா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதை பத்தி தெரியாது, அந்த இடத்துல நான் இல்ல, நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்காது அப்படிங்கும்போது பார்க்காரங்க ஒரு கணிசமான அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஹீரோ பண்றது சுத்தமாவே பிடிக்கல, இப்படியே அவன் பண்ணிட்டு இருந்தானா அவனுடைய பெட் ஷாப் பிசினஸ் ஷட் டவுன் பண்ண வச்சு அந்த ஷாப்பை வேற யாராவது ரெண்டுக்கு கொடுத்தனா அதன் மூலமா ரெண்டாவது எனக்கு வரும் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய மச்சான் சொல்றாரு, அப்படியெல்லாம் எதுவும் முடிவெடுத்துறாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் பேசுறேன் அப்படிங்கும்போது ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, இது நாள் வரைக்கும் உன்னை என்னோட மாப்பிள்ளை மாதிரியா பாத்துக்கிட்டு இருந்தேன், என்னோட பையன் மாதிரி தானே பாத்துட்டு இருக்கேன், அதனால என் பையனுக்கு ஒரு நல்ல அலைன்ஸா பாரு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவனுடைய குறும்பு எல்லாமே அடங்கி போயிடும் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் பாக்குறேன், அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய மச்சான் சொல்லிடுறாருங்க. எனக்கு ஃபாதர் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ஃபாதர் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கெல்லாம் அட்வைஸ் பண்றதுல எந்த பிரயோஜனம் இல்லடா, ஒரு காலத்துல உங்க அப்பா பண்ணாத சேட்டையே இல்ல, உன்னை விட பெரிய சண்டைக்காரன் தான் உங்க அப்பன், இதெல்லாம் ரத்த வழியா வந்தது, அதனால தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோடைய மச்சான் ஹீரோ கிட்ட பேசுறாருங்க. ஆக்சுவலா உன்னால வீட்டுல ஒரு பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குது, போதாத குறைக்கு உன்னோட பிசினஸோட சேர்த்து என்னோட பிசினஸையும் ஷட் டவுன் பண்ணி விட்டுருவாங்க போல, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் வீட்டுல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல போலங்க. ஆனா ஹீரோடைய மச்சான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா அப்படின்னு பர்சனலா கூட்டிட்டு போய் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலை பார்த்து வச்சிருக்கேன், நீ அந்த பொண்ணை பாக்குறதுக்கா போ, கண்டிப்பா அந்த பொண்ணே உன்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும், அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா வீட்டுல ஒரு 6 மாசம் நமக்கு டைம் கிடைக்கும், அந்த டைம்ல உன்னோட அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, ஏன் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இது ஒரு டிஃபரெண்டான ப்ரொஃபைல், பொண்ணு பேரு ஸ்டெஃபி, அப்பாவும் மகளும் சிம்லால இருந்து இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க, ஸ்டெஃபியோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஸ்டெஃபி நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், நீ காலேஜ் ட்ராப் அவுட், அவ ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸரோடைய மக, ஆனா நீயே கருணையே இல்லாத கந்தவெட்டிக்காரனுடைய மகன், அவளுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் எய்ம், ஆனா நீ பெட் ஷாப் பிசினஸ் அப்படின்ற பேர்ல நாய்களை வளர்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தாண்டி பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குது, திருமணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள பொண்ணு வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால கவலையே படாத, நீ அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக மட்டும் போ, அந்த பொண்ணு வருவா, உன்னை பத்தி தெரிஞ்சுப்பா, ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா, உனக்கு ஒரு 6 மாசம் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் சரின்னு கேட்டுட்டு ஹீரோனை மீட் பண்றதுக்காக ஒரு கஃபேக்கு வராருங்க. ஆனா இன்னும் ஹீரோயின் வரல.
மச்சானுக்கு போனை போட்டு நான் இன்னும் 2 நிமிஷம் தான் இங்க இருப்பேன், வரலானா போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, டே பிரச்சனை பண்ணாதரா, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கேன், நீயே கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான் நம்ம ஹீரோ இங்க வந்திருப்பாரு. ஆனா ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தன் பக்கத்து டேபிள்ல இருந்து வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஒரு நபரை நம்ம டிடெக்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, என்னங்க மூஞ்சில காயமா இருக்கு அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்றாரு, நேத்து பார்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கும் ஹீரோ பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோனோட ப்ரொஃபஷனை ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோடைய ப்ரொஃபஷனை ஹீரோயின் தெரிஞ்சுக்கும் போது, உங்களுக்கு நாய்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நாய் பிடிக்கும், பட் அதுங்களுக்கு என்ன பிடிக்கணும்ல அப்படிங்கும்போது ஹீரோ பட்டுன்னு சொல்லிடுறாரு, எந்த நாய்க்குங்க உங்களை பிடிக்காம போகும் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லைங்க, உங்களை பார்க்குற வரைக்கும், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இப்போதானே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம், நம்ம இன்னும் பழகலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மச்சாங்கிட்ட போயிட்டு, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும், இதுல பெரிய தலைவலியே உன்னோட வீட்டில் இருக்கிறவங்க சம்மதம் தெரிவிக்கணும் அப்படிங்கும்போது, அது என்னோட தலைவலி இல்ல, உங்களோட தலைவலி, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. காஃபி ஷாப்ல ஒரு டிடெக்டிவ் பார்த்தோலையா, அவரு நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு பக்கத்துல தாங்க ஸ்டே பண்ணிருக்காரு. அங்கிருந்து நம்ம ஹீரோனை வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த டிடெக்டிவ் யாரு, எதற்காக நம்ம ஹீரோனை வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய மச்சா தான் பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா கிட்ட பேசுறாரு. ஸ்டெஃபி அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்தோம், அந்த பொண்ணை ஹீரோ ஓகே சொல்லிட்டான், அந்த பொண்ணுக்கும் ஹீரோ ஓகே, ஆனா ஒரு சின்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன டவுரி ஏதாவது எதிர்பார்க்கறாங்களா என்ன அப்படின்னு கேட்க, சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பையன் வீட்டோட மாப்பிளையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது, அடாப்டேஷன் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோடைய அப்பா சொல்லிடுறாருங்க. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறாரு. ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா ஒரு பொண்ணை தானடா பார்த்த, இன்னும் 2-3 பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம்ல, நீ எல்லாம் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலரா அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கேரளால பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம், உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வேற எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா அப்பாட்ட பேசுறாங்க, எனக்கு என்னமோ நம்ம பையன் வேற பொண்ணை பாப்பானே தெரியல, மகனோட விஷயத்துல நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய அப்பாவும் குடிச்சிட்டு யோசனை பண்றாரு. சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாருங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, என்ன பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், என்னுடைய அப்பா பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதிகாலை 5 மணிக்கே எழுந்திருச்சிருவாரு, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு, இவர் பழைய கணக்கு மாஸ்டர் அப்படின்றதுனால வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டும் போது கூட அளவெல்லாம் பர்ஃபெக்டா பார்த்து கட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம மியூசிக் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ஜாலியா மியூசிக் வாசிப்பாரு, அவர் மனசை விட்டு சிரிக்கிறதே படம் பார்த்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹாரர் படம் பார்த்து பயங்கரமா சிரிப்பாருங்க. நம்ம ஹீரோனோட எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் இந்த டிடெக்டிவ் ஹீரோடைய ஷாப்ல வந்து ஒரு லெட்டரை வச்சுட்டு போறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, நீ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணி எடு அப்படின்ட்டு. யார் இதை கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஹீரோ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோடைய கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. நல்லதோ கெட்டதோ அவனுக்கு பிடிச்சிருக்கு, இது அவனுடைய வாழ்க்கை, அதனால அவனோட விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாருங்க. ஹீரோனோட எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ஹீரோ ஓகே சொல்லிட்டாரு. ஆனா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன்னா, அது ஹீரோனோட வீட்டில் போய் இருக்கிறது தான். இப்போ ஓகே நான் உன்னோட வீட்டில் வந்து இருக்கிறேன், ஆனா நாளைக்கு நம்ம வேற எங்காவது போற மாதிரி இருந்ததுன்னா நீ என் கூட வருவல்ல அப்படின்ற ஒரு கேள்வியை ஹீரோ கேட்ட உடனே ஹீரோனோட வீட்டில் பட்டார்னு ஒரு சவுண்ட் கேட்குதுங்க. பயத்தில் ஹீரோயின் போனை கீழே போட்டுறாங்க. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி நம்ம ஹீரோ சொன்னதை கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சிக்னல் கொடுக்குது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ தொடர்ந்து ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றாரு, ஃபோன் பண்றாரு. ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோரோட மச்சான் கிட்ட போயிட்டு இதை சொல்லி புலம்புறாரு. இவ எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேன்றா, என்னாச்சுனே தெரியல அப்படிங்கும்போது, மச்சான் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ கடைசியா ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் போட்டுறாரு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா டைரக்டா சொல்லிரு, பிரேக்கப் பண்ணிட்டு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிருவேன், சும்மா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோன் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ மச்சான் கிட்ட சொல்றாரு, இவ கிட்ட இருந்து மெசேஜ் வராத போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது, இப்ப மீட் பண்ணலாம்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, நேர்ல வர வச்சு பிடிக்கலன்னு சொல்லிட போறா அப்படிங்கும்போது என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை மீட் பண்றதுக்காக போறாருங்க. நம்ம 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குது, வேற என்ன பிரச்சனை, நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம போயிட்டா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து உனக்கு சொன்னா புரியாது அப்படிங்கும்போது, என்னாச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு ஹீரோன்னு சொல்றாங்க, என்னோட அம்மாக்கு உன்னை பிடிக்கல அப்படின்ட்டு. உன்னோட அம்மாக்கு பிடிக்கலையா, உன்னோட அம்மாக்கு பிடிக்கல அப்படின்னா நானே உன்னோட அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசனை பண்றாரு, இவங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல அப்படின்ட்டு. ஹீரோன்னு சொல்றாங்க, என்னோட அம்மா எங்க கூட தான் இருக்கிறாங்க, ஈவன் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய பிரசன்ஸ் வீட்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோவோட மச்சான் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு கதை சொல்லி எனக்கு கழட்டி விடலாம்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா நான் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இவர் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு மதர் இன் லா இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆனா இப்போ அவங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்ல, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அம்மாவோட விஷயத்தை பத்தி நான் அவன்கிட்ட சொன்னேன் அப்படிங்கும்போது, யார்கிட்ட சொல்லியும் இது வரைக்கும் யாரும் நம்பினதில்ல, அவன் மட்டும் நம்பி இருக்கவா போறான் அப்படிங்கும்போது, இல்லப்பா அவன் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு ஓகே தான், ஆனா அம்மாக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட அப்பா பயங்கர கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடறாருங்க. கட்ட போற உனக்கும் கட்டி கொடுக்கக்கூடிய எனக்கும் பிரச்சனை இல்லாத போது அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாருங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கிடுகிடு கிடுகிடுன்னு அதிர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோன் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனோட வீட்டுல தான் ஹீரோனுடைய அம்மா ஆத்மா இருக்குது. ஹீரோனுடைய அம்மா ஆத்மாக்கு நம்ம ஹீரோ பிடிக்கலங்க. இப்போ நம்ம ஹீரோடைய ஃபேமிலி பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த டிடெக்டிவ் இருக்கிறார் இல்லையா, அவரோட வீட்டுல இருந்து பைனாக்குலர்லாம் வச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்றத வேவ் பார்த்துட்டு இருக்காருங்க. இப்போ ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட இந்த வீடு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா என்ன ஸ்கொயர் ஃபீட்டோ அதை சொல்றாருங்க. ஏன்னா இவர் தான் கணக்கு வாத்தியாச்சு, அதனால என்ன கேட்டாலும் பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் தனியா பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணும்போது இது இவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ சொல்றாரு, எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, ஆனா எங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்கப்புறம் ஒரு போராட்டமே பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த கலர் சேர்க்கக்கூடிய கியூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு பாட்டுக்கு திருகிட்டு அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியில வருவாங்க. பட்டுன்னு அது அந்த இடத்துல பறந்து கரெக்டான கலர்ல சேர்த்தி அங்க உட்காருங்க. சோ இந்த வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுடைய அம்மா ஆத்மாக்கு நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய குடும்பத்தையும் பிடிக்கல. அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, இதெல்லாம் எதையுமே நம்பாம தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போன உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கப்பெல்லாம் அப்படியே கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு கப் கீழே விழுந்து உடையுது. வெளியில போன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உள்ள வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, பட்டுன்னு நம்ம ஹீரோயின் மாறி நின்று, நான் தான் எடுத்து வைக்கும்போது ஸ்லிப் பண்ணி கீழே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, சரிமா பார்த்து கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோனுடைய அம்மா கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசி சர்ச்சில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அங்க ஃபாதர் ரெண்டு பேருக்கும் சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவங்க சம்மதம் சொல்றதுக்கு முன்னாடி சர்ச் டோர் ஆட்டோமேட்டிக்கா அடிக்குதுங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. காத்து அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு தெரியும் அம்மாவோட கோவத்தை தான் இப்படி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதே சமயம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மந்திரவாதியை பார்த்தோம் இல்லையா, அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோனுடைய ஆத்மாவை பிடிக்கிறதுக்கு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்ச கையோட முதல்ல நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வராங்க. வெளியில நின்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய நாய்ங்கெல்லாம் பயங்கரமா குலைச்சிக்கிட்டு இருக்குது. பேசிக்கா நம்ம ஹீரோ பெட் ஷாப் தானே வச்சிருக்காரு, அதனால நிறைய நாய்ங்கள அங்க வச்சிருக்காங்க. ஹீரோ சொன்னா அந்த நாய்ங்கெல்லாம் கேட்கும், ஆனா பயங்கரமா குலைச்சிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம ஹீரோயினால புரிஞ்சுக்க முடியுது. உடனே நம்ம ஹீரோயின் கண்ணை மூடி, அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாய்ங்கெல்லாம் குலைக்கிறத நிப்பாட்டிடுதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ரூமுக்கு வராங்க. அங்க இருக்கிற சோபீஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோடைய போட்டோ பட்டார்னு கீழே விழுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க அம்மாவுடைய பிரசன்ஸ் இங்க இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூம்குள்ள வராருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டாம், அதனால இதெல்லாம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்ம ஹீரோவை பட்டார்னு அட்டாக் பண்ணிடுதுங்க. அடிச்சடியில நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி ஒட்டச்சிட்டு வீட்டுக்கு வெளியிலேயே போய் விழுந்துடுறாரு. ஹீரோ கீழே விழுந்த சத்தம் ஹீரோடைய அப்பாக்கு கேக்குது. என்ன வெளியில சத்தம், ஒருவேளை மரத்துல இருந்து பழம் விழுந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. இவர் அடியை வாங்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ரூம்குள்ள வராருங்க. வந்தவர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசாம அந்த கண்ணாடியை போய் பாக்குறாரு. இந்த கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ணாடின்னு நினைச்சோம், இப்படி நம்ம இடிச்சுடனே உடஞ்சு விழுந்துருச்சு, கீழே விழாம இருக்கிறதுக்கு இங்க ஒரு கைப்பிடிச்சவரை வேற கட்டணும் போலயே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பறந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நாள், நான் அவங்க கிட்ட பேசி புரிய வைப்பேன்ல, அதுக்குள்ள எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. அப்பாவா அவங்க அம்மாவை பத்தி பேசினதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி இப்பதான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரிய வருதுங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவரோட மச்சான் கிட்ட சொல்றாரு, அன்னைக்கு அவ சொன்னா இல்லையா அவளோட அம்மா அவ கூடயே தான் இருக்கு அப்படின்ட்டு, அது உண்மைதான், அவளோட அம்மா கோஸ்ட் கூடயே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோடைய மச்சான் பயங்கரமா சிரிக்கிறாரு. எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காருங்க. கல்யாணமாய் 2வது நாள்ல உனக்கு டிவோர்ஸா, போய் டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணா உன தூக்கி ஜெயில வச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சண்டை போடுறாரு. உடனே மச்சான் என்னதான் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் டீடைலா சொல்லு அப்படிங்கும்போது நேத்து ராத்திரி இந்த ரூம்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ஒண்ணு விடாம எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அவங்க கிட்ட விளையாடி இருப்பா அப்படின்னு மச்சான் சொல்ல மறுபடியும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உண்மையிலேயே நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கும்போது மேபி இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷனா இருக்கலாம், இதை பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி
சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ டிவி பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அந்த டிவி டேபிள்ல கலைஞ்சிருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஹீரோ கிட்ட நம்ம வெளியே போய் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாங்க. அங்க வச்சு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பேசிக்கா நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்களா, அந்த ஸ்கூலு நம்ம ஹீரோனோட அம்மாக்கு பிடிக்கவே இல்லையா, அதுல இருந்து மாற வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி கடைசியில நம்ம ஹீரோனை வேற ஒரு ஸ்கூல்ல மாத்தினாங்களாம். அந்த ஸ்கூலுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நார்மலான ஒரு லைஃபே வாழ்ந்தாங்களாம். நம்ம ஹீரோனோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோனுடைய அம்மா சொல்படி தான் நடக்குதான். ஹீரோயின் இது வரைக்கும் அம்மாக்கு பிடிக்காததுன்னு எதுவுமே செஞ்சது இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மாக்கு உன்னை பிடிக்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப எனக்கு ஏதாவது ஆக போதா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பி ஹீரோனோட வீட்டுக்கு போறாங்க. இனிமேல் நம்ம ஹீரோ வீட்டோட மாப்பிளையா ஹீரோனோட வீட்டில் தான் இருக்க போறாரு. ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட அப்பா உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு சொன்னாரு, போய் பேசிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, உங்க அப்பா பேசவெல்லாம் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோனோட அப்பாவை மீட் பண்றாரு. நேற்று ராத்திரி நடந்த விஷயம் அன்பார்ச்சுனேட்டா நடந்த விஷயம், இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட விஷயத்தை பத்தி ஹீரோனுடைய அம்மா கிட்ட நான் பேசலான்னு இருக்கிறேன், ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, எங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அதனால நான் சொன்னாலாம் அவ கேட்க மாட்டா, அடக்கடவுளே அப்படின்ற மாதிரி பாக்குறாருங்க. ஹீரோனுக்கு எத்தனையோ ப்ரொபோசல் வந்தது, ஆனா யாரையுமே நான் அக்செப்ட் பண்ண கிடையாது, அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை எதுக்காக நான் அக்செப்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க, நான் ஸ்மார்ட்டா இருக்கிறதுனாலே அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்றாரு. எஜுகேஷன்னாலே அப்படின்னு கேட்கும்போது அதுதான் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப எதை வச்சுதான் என்ன அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோனுடைய அம்மா கிட்ட அடி வாங்குறதுக்கு ஒரு திறமையான ஒரு ஆள் வேணும், தாங்கக்கூடிய ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன். உன்னை பார்த்த உடனே என்னோட இன்ட்யூஷன் சொல்லிச்சு இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் அப்படின்ட்டு, அது நேற்று ராத்திரி நிரூபணமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. இந்த வீட்டில் நம்ம ஹீரோனுடைய அம்மா பிரசன்ஸ் இருக்கிறதுனால இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டை எப்போதுமே சுத்தமா வச்சுக்கணும், குப்பை எதையுமே போடக்கூடாது, ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து எடுத்தா திரும்பவும் அதே இடத்துல பெர்ஃபெக்ட்டா வச்சிடணும். அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜை நம்ம ஓப்பன் பண்றோம் அப்படின்னா 20 செகண்டுக்கு மேல அந்த ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதாவது நாம அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன எடுக்க போறோம் அப்படின்றத ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு தான் ஃப்ரிட்ஜ் டோரையே ஓப்பன் பண்ணணும். சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருந்தா அம்மாக்கு பிடிக்காது. செருப்பு போட்டுட்டு வீட்டுக்குள்ள வரவே கூடாது. யூஸ் பண்ண கிளாத்தை அங்கேயும் இங்கேயும் போடக்கூடாது, அது ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டாக எடுத்து வைக்கணும். வீடு எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவுக்கும் உன்னை பிடிச்சி போயிடும், அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எங்கே இருக்காங்க உங்கள் அம்மா அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஹலோ மம்மி அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஹீரோ அங்கேருந்து நகர்ந்து போனதுக்கப்புறம் ஹலோ மம்மி அப்படின்னு சத்தமாக சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சோப்பீஸ் அப்படியே கிடுக்கிடுன்னு ஆட ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே அம்மாவோட பிரசன்ஸ் இருக்கும், ஒரு இடத்த தவிர, அதுதான் பாத்ரூம், அங்க மட்டும்தான் நமக்கான பிரைவசி இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ அவரோட வீட்டில் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இங்கேயும் இருக்கிறாரு. குளிச்சுட்டு ஸ்லிப்பரோட வெளியில வந்தாருன்னா அதுக்கு ஒரு அடி விழுகுது, துவட்டின டவலா தூக்கி வீசினாருன்னா அதுக்கு ஒரு அடி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஹீரோ அவரோட மாமியார் கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கிறாருங்க. குறிப்பா நம்ம ஹீரோனுடைய அம்மாக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணா பிடிக்காது. டீ குடிக்கிறதுக்காக வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பிஸ்கெட் அதுல நினைக்கிறாருங்க. அந்த பிஸ்கெட் கட்டாய் கீழே விழுந்துருது. ஹீரோன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கையில வச்சிருக்கிற பிஸ்கெட்டும் கீழே விழ அப்ப பலாருன்னு ஒரு அடி விழுகுதுங்க. சின்ன குழந்தை சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வளர்த்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹீரோனுடைய அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டு புரட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல. இன்னும் நம்ம ஹீரோனுடைய அப்பா அவங்க அம்மா ஆன்மா கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோ கொஞ்சம் இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்குலாம் அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட போயிட்டு சொல்றாரு, இந்த வீட்டில் அம்மா சொல்றது தான் கரெக்ட், அம்மா சொல்ற பேச்சு கிட்ட தான் நடந்துக்கணும் அப்படிங்கும்போது, என்னடா அதுக்குள்ள மாறிட்டா அப்படிங்கும்போது, இல்ல அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம வீட்டை எப்போதுமே சுத்தமா வச்சுக்கிறாரு, ஃபுட் எதுவும் வேஸ்ட் பண்றது இல்ல. இப்படி கொஞ்சமா நம்ம ஹீரோனுடைய அம்மா ஆன்மாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா நம்ம ஹீரோயின் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்றது இவ்வளவு விஷயத்த நான் பண்றேன்ல, எனக்கா இந்த ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு இன்டைரக்டா நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அப்பவும் நம்ம ஹீரோனோட அம்மா அடிக்கிறாங்க. ஹீரோயின் ரெண்டு பேர்த்த ஒன்னா இருக்கவே விடமாட்டேன்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது இந்த டெடெக்டிவ் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோட ட்ரெஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுறாரு. அந்த ஸ்டிக்கர் எடுத்து பார்த்தா யூ ஆர் இன் டேஞ்சர் கம் வித் மீ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. உடனடியா அந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டு அங்க போய் பார்க்கும்போது தான் அவர் ஒரு டிடெக்டிவ் செட்டப்ல இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. அவர் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஜனவரி 24, 2020 சிம்லால இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல ராபரி நடந்திருக்குது. அந்த ராபரி சம்பவத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதை பண்ணது 55 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணும் ஒரு யங் விமனும் சேர்ந்து தான் இதை பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் மலையாளி அப்படின்றதும் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. இந்த டீடைலை வச்சுட்டு போலீஸ்காரங்க அவ்வளவு தூரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிருந்திருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த சிம்லால பண்ண ராபரிக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனாலதான் வந்ததுல இருந்து இவங்களை நான் நோட் விட்டுட்டே இருக்கிறேன். அப்படி இவங்க வீட்டுல நான் வேவ்
கனவு பார்த்ததுல இந்த பொண்ணு யாருக்கிட்டயோ தனியா பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டுல அப்பப்போ ஸ்ட்ரேஞ்சான சத்தமெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே பான் கிரிமினல்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தான் அப்பாவித்தனமா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க. ஸோ இது நாள் வரைக்கும் நான் சந்தேகம் தான் பட்டிருக்கேனே தவிர எந்த எவிடன்ஸும் என்கிட்ட இல்ல. நீ மட்டும் எனக்கு உதவி செஞ்ச அப்படின்னா எவிடன்ஸோட அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னங்க நான் உதவி பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஹீரோக்கு மட்டும்தானே தெரியும். இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, வெளியில ஷாப்பிங் வந்திருக்காங்க. ஹீரோடைய மச்சான் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போன நம்ம ஹீரோயினோடைய பேகை ஸ்நாச் பண்ணிட்டு வர சொல்றாரு, முகத்தை மறைச்சிட்டு போயிட்டு. இதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, நீ உயிர் நண்பன் தானே, அவனுக்காக தான் நான் இதை பண்ண சொல்றேன், பண்ணு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோனுடைய பேகை ஸ்நாச் பண்றதுக்காக போறாரு. எதற்காக ஹீரோடைய மச்சான் இதை பண்ண சொன்னாரு அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் உண்மையா, ஹீரோனுடைய அம்மா ஆத்மா கூடயே இருந்து ஹீரோனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் கேஷுவலா அங்க போயிட்டு ஹீரோனுடைய பேகை ஸ்நாச் பண்ணிட்டு ஓடி வந்துடுறாருங்க. ஹீரோனுடைய மச்சான் ஹீரோக்கு ஃபோன் அடிச்சு, நீ அப்படி இப்படின்லாம் கதை விட்ட, இவன் பாட்டுக்கு அசால்ட்டா போய் ஸ்நாச் பண்ணிட்டு வரான், ஒண்ணுமே நடக்கலையே அப்படிங்கும் போது தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட அந்த பேகை ஸ்நாச் பண்ணிட்டு ஓடி வந்தார் இல்லையா, ஒரே இடத்துல தான் ஓடிக்கிட்டு இருப்பாரே தவிர வேற எங்கேயுமே அவரால் நகர முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு புரிய வருது தன்னை ஏதோ ஒரு சக்தி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவனை அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் அந்த பேக் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை அங்கேயும் இங்கேயும் பயங்கரமா அலைய விட்டு அந்த கான்ட்ராக்ட் ரவுடிங்க பேங்க்குக்கு வந்திருப்பாங்க. அவங்கள போய் இவரை அட்டாக் பண்ண வச்சு அவங்க கிட்ட இவரை மாட்டி விட்டுருங்க. ஸோ ஹீரோ சொல்றது உண்மை அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. அடுத்த நாள் காலையில ஹீரோ லேட்டா தான் எழுந்திருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோன் மெசேஜ் பண்ணிருக்காங்க, நானும் அப்பாவும் சர்ச் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடி பாவி, பேய் பிசாசு கிட்ட தனியா விட்டுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வெளியில ஓடி வராருங்க. பார்த்தா வீட்டுக்கு வெளியில இந்த டிடெக்டிவ் நின்றுட்டு இருக்காரு. யோ நீ என்ன அங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்க 2 பேரும் வெளியில போறத பார்த்தேன், இது வரைக்கும் தூரத்துல இருந்து தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன், அதான் வீட்டுக்குள்ள வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கும் போது, அதுக்கு என்ன தாராளமா வாங்க, குறிப்பா செருப்பை கலட்டாம உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல, ஓகேவா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஓகே தான் வாங்க அப்படின்னு சொல்ல, இந்த டிடெக்டிவும் பார்த்தீங்கன்னா செருப்போடையே வீட்டுக்குள்ள வராரு. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்குது. அந்த பொருட்கள்லாம் ஒண்ணு கூடி இந்த டிடெக்டிவை பயங்கரமா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வெளியில ஓடி வந்துடுறாரு. பின்னாடியே இந்த டிடெக்டிவும் ஓடி வந்துடுறாரு. இது ஒரு கிரைம் த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணினேன், ஆனா இப்பதான் தெரிய வருது இது ஒரு ஹாரர் த்ரில்லர்னு அப்படின்ட்டு டிடெக்டிவ் ஓடிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோட தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த குழந்தைய பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வெளியே நின்றுட்டு இருப்பாருங்க. நம்ம ஹீரோயின் வந்து பேசுறாங்க, எங்க வீட்டுல நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் வச்சு என்ன போய் கல்யாணம் பண்ணிட்டமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லை ஸ்டெஃபி, என்ன நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு சுத்தமா ஒரு ஃப்ரீடமே இருக்க மாட்டேது, அதுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது, அப்போ நம்ம ஹீரோயின் இன்டெரக்டா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்ம சாட் பண்றத யாருனாலையும் பார்க்க முடியாது, அது பிரைவேட்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு. பேசிக்கா நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆன்மா வந்து சாட்டை படிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக ஃபோன்லேயே சாட் பண்ணிட்டு ஃபோன்லேயே குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோ லெட்டரோட வீட்டுக்கு வந்திருக்காருங்க. ஹீரோனுடைய அப்பா கிட்ட அந்த லெட்டரை காட்டுறாரு. அது என்னன்னு ஹீரோனுடைய அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோனை தூக்கி சுத்திக்கிட்டு இருக்காரு. புரியலையா, ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, இனிமேல் எங்க 2 பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கக்கூடிய லைட் அப்படியே பயங்கரமா பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து தீப்பொறி எல்லாம் அந்த ரிப்போர்ட் மேல வந்து விழுகுதுங்க. இதை பார்க்கும்போது ஹீரோனுடைய அம்மாக்கு பயங்கர கோவம் அப்படின்றது தெரிய வருது. அங்க கட் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய மச்சானும் அந்த டிடெக்டிவ் மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்க. அந்த டிடெக்டிவ் ஒரு சில விஷயங்களை எல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்றாருங்க. பேய்களுக்கும் மனுஷங்கள மாதிரி தான் குணம் இருக்கும். அன்பு, பாசம், கோபம், பொறாமை, வெறுப்பு எல்லாமே இருக்கும். பேய்களை நம்ம வீக் ஆக்கணும் அப்படின்னா அவங்கள பயங்கரமா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பேய் எப்படி கன்ஃபியூஸ் பண்றது அப்படின்னு ஹீரோ யோசனை பண்றாரு. புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறாரு. அதன் மூலமா பேய் கன்ஃபியூஸ் ஆகும்போது அவங்க வீக் ஆவாங்க அப்படின்றது தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோயின் 2 பேருமே சர்ச்சில் மீட் பண்ணி பேசுறாங்க. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, என்னாலலாம் மறுபடியும் அடி வாங்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த உலகத்துல எல்லா அம்மாக்களும் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விஷயம்னா மகளுடைய பிரெக்னன்சி தான், அதனால இந்த விஷயத்தை நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணி இருந்திருக்காருங்க. இவங்க 2 பேர்த்த சேரவே விடல. ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால இந்த ஆன்மா கன்ஃபியூஸ் ஆகி இவங்களை பெருசா டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருதுங்க. ஹீரோவும் அவருக்கான சான்ஸா பயன்படுத்தி ஹீரோயின் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோடைய அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோடைய அப்பா கேட்கிறாரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ரூம் எங்க இருக்கு அப்படின்ட்டு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்னும் சும்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போறதுக்கெல்லாம் வரல, ஒரு 2 நாள் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஆனா ஹீரோடைய அப்பா அவரோட வீட்டுல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தவர் தானே, இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய சோ பீசஸ் எல்லாம் இப்பதான் கைஸ் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன சோ பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலாய்ச்சிட்டு ஒன்னு இருக்கிற இடத்த மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு.
இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுடைய அம்மா ஆன்மா ட்ரிகர் ஆகுதுங்க. ஹீரோடைய அப்பா மேல கடும் கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய சோ பீசஸ் எல்லாம் தன்னால பறந்து வந்து நம்ம ஹீரோடைய அப்பாவை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. நம்ம ஹீரோவும் படாத மாதிரி தடுத்துறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு சொல்றாரு, எங்க அப்பாக்கு பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் அப்படின்னு எல்லா வியாதியுமே இருக்குது. பாவம் வயசானவரு, அவரை போட்டு உங்க அம்மா டார்ச்சர் பண்ண போறாங்க, தயவு செஞ்சு உங்க அம்மாட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ஜஸ்ட் நான் என்னோட அம்மா கிட்ட சொல்லதான் முடியும், ஆனா அம்மாக்கு ரூல்ஸ் இஸ் ரூல்ஸை பிரேக் பண்ணா யாரா இருந்தாலும் அடிப்பாங்க அப்படிங்கும் போது மனசாட்சி இல்லாத ஒரு அம்மாவா இருக்காங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்காருங்க. ராத்திரி ஆனா ஹீரோட அப்பாக்கு ஒரு கட்டிங் போட்டா தான் தூக்கம் வரும். ராத்திரியே ட்ரிங்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உடனடியே நம்ம ஹீரோ ஓடி வந்து இங்க அலௌடு கிடையாது வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு யாரா அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பாவும் டென்ஷன் ஆவறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அப்பாவை காருக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோட அப்பா கேட்கிறாரு, வீட்டுல ஒரு விசேஷம் நடந்திருக்கு, நீ ஏன் என்கிட்ட தனிப்பட்ட முறையில போன் பண்ணி சொல்லல அப்படிங்கும் போது, இல்லப்பா அது வேற ஒரு பிரச்சனை, சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படிங்கும் போது, மௌனே உனக்கு இந்த வீட்டுல எதுனா பிரச்சனை இருக்குதா, எனக்கு இனிமே உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா ஹீரோட அப்பா அவசரப்பட்டு இந்த பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு எனக்கு தோணுதுடா, நீ கஷ்டப்படுறன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோனுடைய அப்பா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாருங்க. ஹீரோனுடைய அப்பா, நீங்க ஹீரோடைய அப்பான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்பாக்கும் ஹீரோடைய அப்பாக்கும் சண்டை வந்துருதுங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுடைய அம்மா ஆத்மாக்கு கோவம் வந்து ஹீரோடைய அப்பாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்பதான் நம்ம ஹீரோடைய அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா நடைய பிடிச்சிடுறாங்க. மனுஷன் இருப்பானா இந்த வீட்டுல, மனசு சமாதானமே சுத்தமா இல்ல, நிம்மதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அம்மா கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருங்க. ஆரம்பத்துல ஹீரோ எடுக்க மாட்டாரு, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது எடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அன்னைக்கு நம்ம ஹீரோயினுடைய பேக்கை ஸ்நாச் பண்றதுக்காக போய் அடி வாங்கி இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. உன் ஒய்ஃபோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்றதுக்காக போய் நான் அடி வாங்கி இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற, நீ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்கிற, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அம்மாவோட விஷயத்தை பத்தி யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, அதை மீறி நீ எதுக்காக சொன்ன அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா ஆர்குமெண்ட் நடக்குதுங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி தானே கல்யாணம் பண்ணுனேன், இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னல அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு, உனக்கு ஒரு மம்மி இருக்காங்கன்னு சொன்னேன், ஆனா இப்படி ஒரு மம்மி இருக்காங்கன்னு நீ சொல்லவே இல்ல, இந்த வீட்டுல நடக்கிற ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்கும்போது உங்க அம்மா மட்டும் இல்ல நீயும் பேய் தான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. இதுல கடுப்பான நம்ம ஹீரோயின் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அம்மாவை வர வச்சு, நான் பிரெக்னென்ட்டாலாம் இல்ல, பிரெக்னென்ட்டா இருந்தா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் இந்த மாதிரி திருட்டுத்தனமான ஒரு ஐடியாவை கொடுத்தான் அப்படின்னு அவங்க அம்மா ஆன்மா கிட்ட நம்ம ஹீரோயின் போட்டு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போட்டு ஹீரோயினுடைய அம்மா ஆன்மா பொலன்னு பொழந்துருதுங்க. இதுல ஹீரோக்கு கையில கால்ல எல்லாம் பிராக்சர் ஆயிருது. சோ இதுல கடுப்பான நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு போதையில வந்து வீட்டுக்குள்ள பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அம்மா அப்படின்றவங்க எப்போதுமே பாசமா இருக்கணும், உலகத்துல ஒரு அம்மா எப்படி இருக்க கூடாதோ அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க, இனிமேல் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னால ஃபாலோ பண்ண முடியாது, இனிமேல் நான் எப்படி இருப்பனோ அப்படிதான் இருப்பேன், தைரியம் இருந்துச்சுன்னா என் கண்ணு முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துன்னு கத்திட்டு அப்படியே மட்டையாயிடுறாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த டிரெக்டிவ் இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோவையும் ஹீரோட மச்சானையும் ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போவாரு. அங்க போயிட்டு இந்த 22 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மனைவியோட அம்மா இறந்து போயிட்டாங்க, இன்றளவு அவங்க அம்மாவுடைய ஆத்மா கூடயே இருந்துகிட்டு இருக்குது, ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கிட்ட இருந்து நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த சாமியார் லேடி என்னாலலாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்த விட்டு இவங்க கிளம்பும் போது அந்த லேடி நம்ம ஹீரோ கூப்பிட்டு உன் கண்ணு முன்னாடியே உனக்கான மரணக்குழி இருக்குது, நீ எதுக்கும் சேஃபா இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் நின்று அவருடைய மச்சாங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ திடீர்னு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு கத்தி நம்ம ஹீரோவோடைய தலையை நோக்கி நின்றுகிட்டு இருக்கும். ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல வராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அந்த கத்தி ஹீரோவை குத்தி கொலை பண்ணியிருக்கும். நான் மட்டும் பார்க்காம இருந்திருந்தேன்னா என் புருஷனை நீங்கள் கொன்னே போட்டிருப்பீங்களே, இப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நீங்களாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் சோகமாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இது நாள் வரைக்கும் உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப தான் நாங்கள் நடந்துகிட்டு இருந்தோம், இது ஒன்று தான் என்னோட விருப்பத்திற்கு ஏற்ப நடக்குது, ஆனால் அதையும் இப்படி ஸ்பாயில் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பயங்கரமா அழுகுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மந்திரவாதியை பார்த்தோம் இல்லையா, அந்த மந்திரவாதி பூஜை பண்ணி முன்னேறிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆன்மா வீக்காக ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரம் பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொரு மந்திரவாதி சொல்றான், அவன் தான் ஹெட் போல. அவன் என்ன சொல்றானா, இதுதான் உன்னுடைய கடைசி வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் உன்னால சாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ரெண்டு பேருமே இப்போ தனித்தனியாக இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோட மச்சான், அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா 4 பேருமே சர்ச்சில் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோடைய மச்சான் சொல்கிறாரு, இப்படியே போச்சுன்னா இவங்க 2 பேருக்குனால ஒரு நிம்மதியான ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ முடியாது. ஒன்று இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பிரிஞ்சு வாழணும், அப்படி இல்லைனா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே ஹீரோ ஸ்டாப் பண்ணுறாரு. நான் இங்கே மீட் பண்ணுறதுக்காக உங்களை வர சொன்னதுக்கு காரணம் வேற ஒரு விஷயத்துக்காக. சிம்லாலேருந்து கொஞ்சம் பேர் என்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க பேர் ஆஷாபா அப்படின்னு சொன்னாங்க. மம்மியோட விஷயத்த வந்து அவங்க சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் யோசனை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு குடிக்கிறாருங்க. கோவத்தை வெளிப்படுத்துறாரு. எங்களோட கண்களுக்கு தெரியாத ஒரு விசித்திர உலகத்துல இருந்து நீ வந்த, எங்க மேல இருக்கக்கூடிய அன்புனால தான் வந்த அப்படின்னு நாங்க நினைச்சோம். என்ன காட்டிலும் நம்ம பொண்ணு மேல நீதான் அதிக அளவு அன்பு வச்சிருந்த. ஆனா அந்த அன்பே இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு நினைச்சு கூட பார்க்கல. அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அவளோட வாழ்க்கைக்குள்ள நீ தொந்தரவு பண்ணாத. நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு. இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் நீ இங்கிருந்து போயிரு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் தன்னால பறந்து வந்து நம்ம ஹீரோடைய அப்பா மேல விழுந்துகிட்டு இருக்குதுங்க. அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ அந்த மந்திரவாதியோட குரூப் நம்ம ஹீரோடைய மனைவி வீட்டுக்கு வராங்க. மம்மியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்த நான் பாத்துக்கிறேன், ஆனா அதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. மம்மி சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனுடைய அம்மா அந்த மந்திரவாதியை அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த மந்திரவாதி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்றதுனால ஈஸியா அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவன் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த டிடெக்டிவ் ஒரு மந்திரவாதியை காமிச்சிருந்தாங்க இல்லையா, ஒரு லேடி மந்திரவாதி. அந்த மந்திரவாதியும் வீட்டுல பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்த மந்திரவாதியோட நடவடிக்கையில் எனக்கு என்னமோ சம்திங் ராங்குன்னு தோணுது. அவங்க பேய் ஓட்ட வந்த மாதிரியே எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்க்குறக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னு அவங்களோட உடம்புல இருந்த டேட்டோவை பற்றி எல்லாம் சொல்ல அப்போதான் அந்த லேடி பயங்கர ஷாக்காக வராங்க. அந்த டேட்டோவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு புக்கில் சர்ச் பண்ணுறாங்க. அப்போதான் சில பல உண்மைகள் தெரிய வருதுங்க. இவங்கெல்லாம் மனிதர்களை தாண்டி பவர் இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்க அவங்களுடைய வம்சாவளியை பாதுகாக்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அவங்க கிட்ட வச்சுப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய வம்சம் நல்லபடியாக இருக்கும். குறிப்பா ஒரு நல்ல ஆன்மா அவங்க கிட்ட போச்சுன்னா அது கெட்ட ஆன்மாவா மாறிடும். ஆஷாபா அப்படின்ற ஒருத்தவங்க அவங்க கிட்ட வந்து பேசினாங்கன்னு சொன்னல, அந்த ஆஷாபா அப்படின்றவங்க வந்து ஒரு ஆன்மா தான். ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மா எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆஷாபா அப்படின்ற ஆன்மாவை பயன்படுத்துறாங்க. இந்த ஆஷாபா அப்படின்றவங்க வந்து ஒருத்தங்க கிடையாது. அந்த ஒரு பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். 22 வருஷமா நம்ம ஹீரோனுடைய அம்மா ஆன்மா இந்த பூமியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஹீரோனுடைய அம்மா ஆன்மாக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆன்மாவை நம்ம பிடிச்சி வச்சிட்டோம்னா நம்மளுடைய குலம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோனுடைய அம்மா ஆன்மாவை பிடிக்கிறதுக்காக இவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க கிட்ட போற ஆன்மாக்கள் எல்லாமே நல்ல ஆன்மாவா இருந்தாலும் கெட்ட ஆன்மாவா மாறிடும் இல்லையா, அதனால இந்த குரூப் மூலமா இந்த உலகத்துக்கே பெரிய ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொருட்களை எல்லாம் வச்சு அந்த மந்திரவாதி பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி பூஜை பண்ணும்போது நம்ம ஹீரோனுடைய அம்மா ஆன்மா அவங்க கிட்ட சரணடையாம தவிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல சில அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு வந்து இந்த லேடி சாமியார் பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதிங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோனுடைய அம்மா ஆன்மாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப 2 தரப்பினர்கள் இடையே சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சண்டையில அந்த மந்திரவாத கும்பல்னால இந்த ஆன்மாவை எதிர்த்து சண்டை போட முடியாம போயிருது. அதுக்கப்புறம் பட்டுன்னு அவங்க எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோடைய ஃபேமிலி இப்ப சேஃப் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஓடி வந்து ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோனுடைய உடம்புக்குள்ள இருந்து ஹீரோனுடைய அம்மா ஆன்மா பிரிஞ்சு போறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ இதுக்கு மேல ஹீரோனோட வாழ்க்கையை ஹீரோன் வாழட்டும் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த டிடெக்டிவ் லேடி சாமியார் கிட்ட போயிட்டு எப்படியோ பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி சாமியார் சொல்றாங்க, அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிராது. அவங்க இப்போதைக்கு அந்த ஆன்மா கிட்ட இருந்து தப்பிச்சு மட்டும்தான் போயிருந்திருக்காங்க. இந்த ஆன்மாவை பத்தின டேட்டாஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். திரும்பவும் இந்த ஆன்மாவை பிடிக்கிறதுக்காக அவங்க வருவாங்க அப்படின்னு இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட்டுக்கு லீடை வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு குழந்தைங்களுக்கான படமா தான் இருந்தது. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.